வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்நிலையில் நேற்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களை ஒருமையில் பேசியது தொடங்கி அதிமுக திமுகவின் மீது வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் பேசுபொருளாக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் இன்று முரசக்கூடிய அந்த கட்டுரையில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வைத்திருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த கட்டுரை வெளியாகி இருக்கிறது. உண்மையில் நேற்று அவர் பேசியது ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடு என்று அந்த கட்டுரையில் கூறப்பட்டிருக்கிறது. இதை பேச இருக்கிறோம். இன்று என்னோட அரங்கத்திற்கு 2 விருந்தினர்கள் இருக்கிறார்கள். திரு கோவி லேனின் பத்திரிகையாளர், திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் பத்திரிகையாளர். இருவருக்கும் வணக்கம். நேற்றைய தினமே இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாற்றப்பட்டுச்சு. செய்தியாளர்கள் சந்திப்புகள்ல ஒரு அரசியல் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டதா பல தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. உண்மையில் இன்று முரசலையில குறிப்பிட்டிருக்க மாதிரி பிரேமலதா விஜயகாந்தனுடைய அந்த அணுகுமுறை ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக இருக்கும். நான் பதற்றத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்குறேன். அவங்க ஒரு பதற்றத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு இயல்பான ஒரு பதற்றம் இருக்க தான் செய்யும். வெற்றியை நோக்கி பயணிக்கும் பொழுது எதிரணி எப்படி இருக்கிறது, தங்களுடைய அணியில் என்னென்ன சூழல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை அவங்க இதில் ஒரு மூடு மந்திரமாகவே இந்த கூட்டணி விவகாரங்களை அவர்கள் கையாண்டார்கள். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஆரம்பத்திலேயே அது பாஜகவின் முன்னெடுப்பில் தான் இந்த கூட்டணி முயற்சி நடந்தது. அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்றாலும் தேமுதிகவினுடைய அதனுடைய ஏற்படக்கூடிய அந்த தொகுதி பங்கீடு என்பது பாஜகவின் முயற்சியால் தான் அது தொடங்குனுச்சு. நீங்கள் அதை தொடர்ச்சியாகவே பார்க்கலாம். ஃபீஸ் கோயில் ஆரம்பித்து அதை நம்ம வரிசையாக பார்க்க முடியும். அப்போ அவங்க வைக்கின்ற நிர்பந்தங்கள், அந்த தொகுதி எண்ணிக்கை, இதெல்லாம் அதிமுகவால் நிச்சயமாக முழுமையாக கொடுக்க முடியாது. அவங்க பாமகவுடன் ஒப்பிட்டு அவர்கள் கேட்பதாக இருந்தாலும், அல்லது தங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேண்டும், அல்லது தங்களுடைய வலிமை இப்படி இருக்கிறது என்று சொன்னாலும் இயல்பாகவே அதிமுகவால் அவ்வளவு இடங்களை கொடுக்க முடியாது. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது மோடி நீடிக்க வேண்டுமா நீடிக்கக்கூடாதா என்பதற்கான தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே மோடியா லேடியா என்று கேட்டு 37 இடங்களை பெற்ற அதிமுக தொடக்கத்திலேயே அந்த மோடியின் கட்சியிடமும் பாமகவிடமும் தன்னுடைய தொகுதிகளை இழந்துவிட்டது. அதிலிருந்து அது தொடங்குது. அதனுடைய நோக்கம் என்பது எம்பி தேர்தலை விட எம்எல்ஏ தேர்தல், இடைத்தேர்தல் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 21 தொகுதி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறுமே ஆனால் அது அந்த ஆட்சிக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய தேர்தல். நாடாளுமன்றம் எப்பேடோ கெட்டு போகட்டும், சட்டமன்றத்தில் இதை காப்பாற்றிக் கொண்டால்தான் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு சிக்கல் இல்லாமல் அந்த ஆட்சி நீடிக்கும் என்பதுதான் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இயல்பாக எதிர்பார்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் நாடாளுமன்றத்துக்கும் நிறைய தொகுதிகள் கேட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிமுகவால் அது இயல்பாக பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற செய்திகளும் வெளியில் வருது. அப்படி வரும்பொழுது இது அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு தான் பார்க்கப்படும். இது ஒரு கட்டத்தில் நெருக்கடியை கொடுக்கறதுக்கு திமுகவும் உதவுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவரை போய் சந்திச்சதுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் 2 அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திக்கும் போது கண்டிப்பா அங்க அரசியல் பேசப்பட்டிருக்கும். அதற்கு ஸ்டாலின் மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பா பேசினாங்கன்னு கழகத்துடைய பொருளாளர் துரைமுருகன் வெளிப்படையா பேசினதுடைய அந்த ஆத்திரம் தான் இதனுடைய இப்போ பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அந்த கட்டுரையுடைய. திமுக உதவுனுச்சுன்னா அதுக்கு லாபம் தானே, அதுக்கு உதவ தானே செய்யும். அது தனக்கான லாபத்தை பார்க்குமா பார்க்காது. அதான் திரும்பவும் சொல்றேன், அதிமுக என்பது இப்ப திமுக கூட்டணி என்பது ரொம்ப தெளிவா அவங்க நாங்கள் மோடி அரசை எதிர்க்கிறோம், எடப்பாடி அரசை எதிர்க்கிறோம், அதற்குத்தான் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ரொம்ப தெளிவாக சொன்னவங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அன்னைக்கு வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் மேடை ஏறுற வரைக்கும் அவங்க அந்த கட்சிகளுக்கு ஒன்றும் திரும்ப மோடியை கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டமெல்லாம் கிடையாது. கூட்டணி உருவான பிறகுதான் அவங்களுக்கு அந்த திட்டம். திமுகவை பொறுத்தவரை மோடிக்கு எதிரான அந்த ஒரு கூட்டணி. நீங்க திமுக ஒரு பலமான கூட்டணி அமைச்சரதா சொல்ற பட்சத்துல ஏன் அதிமுக அப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறது திமுக பயப்படுதா? ஏன் அவங்களுடைய அந்த கட்சி அந்த கூட்டணியை பலம் இழக்க? நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், தேர்தல் அரசியல்ல பயமா பதற்றமா இதெல்லாம் தாண்டி வெற்றி என்பது ஒரு இலக்கு. அதுக்கு யாரும் எந்த வகையிலையும் கூட்டணியான கட்டமைக்கிறது இயல்பு. அப்ப அந்த பக்கம் ஒரு தடுமாற்றம் இருக்குன்னா அதை எதிரணி பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க திமுக பயந்ததுன்னு கூட நீங்க சொல்லலாம், நீங்க இன்டர்பிரேஷனா இருக்கலாம். ஆனால் தேர்தல் அரசியலில் அது புத்திசாலித்தனம். அப்பதான் இதை எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது ஒரு கட்சி அதனுடைய தன்மை என்ன
அப்படிங்கிறது வெளிப்பட்டுடுச்சு. இப்போ வந்து சுதீஷ் வந்து பேட்டி அளித்த முதல் நாள் சுதீஷ் ஒத்துக்கிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது, அதாவது இந்த பக்கம் மோடி மேடைக்கு வருவதற்குள் சுதீஷ் எப்படியாவது விஜயகாந்தை மேடைக்கு கொண்டு போயிடணுங்கிறதுக்காக அங்கே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே நடந்துகிட்டு இருக்குது பேரங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இங்கே வந்து துரைமுருகனை பார்த்தாங்கங்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிரதமர் வருகின்ற மேடையில் ஒரு கட்சியை கூட்டணிக்குள் இணைத்து அதை ஏற்றணும்னு சொல்றப்ப அந்த பிரதமரே தொடரக்கூடாது இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லுகின்ற இன்னொரு கட்சிக்கு போய் நீங்கள் பேசுறீங்கன்னா இது அதிமுகவே எப்படி நினைக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் அதை எக்ஸ்போஸ் பண்றதுல ஒரு இன்னொரு எதிரணிக்கு வந்து ரொம்ப இயல்பு தானே, அது யாருமே பண்ணக்கூடியதானே. ஆமா அப்படிங்கிற அதை துரைமுருகன் போட்டு உடைச்சிட்டாரு. அந்த பதட்டம் தான் அன்னைக்கு சுதீஷ் ஒத்துக்கொண்டவர். மறுநாள் வந்து அவர் என்ன பண்றாரு, இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஒன்று சொல்றாரு. அது வந்து எடுபடலை. அடுத்து பொருளாளர் தேமுதிகவின் பொருளாளர் வந்து மறுபடியும் அவங்க பேசுறாங்க. இப்போ என்னன்னா நெருக்கடி தேமுதிகவுக்கு உருவாகிவிட்டது. அது திமுக பயந்துதா அல்லது பதட்டமானுச்சா அல்லது அது வந்து தன்னுடைய அணி வலிமையா இருக்கு அதிமுக சேரக்கூடாதுன்னு நினைச்சதா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஆனால் ஒட்டுமொத்த விளைவு என்னன்னா தேமுதிகங்கிற ஒரு கட்சி, அதோடைய தலைவர் விஜயகாந்த் இதுவரைக்கும் எதுவும் பேசவில்லை. அவரோட உடல்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது வேறு சூழல்களாக இருக்கலாம். அவர் இதுவரைக்கும் பேசலை. மற்றவங்க எல்லாரும் பேசுறீங்க. பேசும்பொழுது என்ன சொல்றீங்க, யாரும் வந்து நீங்க வந்து அதில் வந்து மறுக்கலை, எதையுமே நீங்க மறுக்கலை. ஆமா நாங்கள் ரெண்டு பக்கம் பேசக்கூடாதா, பொண்ணு இருந்தால் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அதுக்கு உதாரணங்கள்லாம் முன்வைக்கிறீங்க. அப்படி உதாரணங்கள் முன்வைக்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்கிறது திரும்ப திரும்ப மக்களிடம் போய் வருது. இது வந்து அது அப்படி கிடையாது, ஒரு டிமாண்ட் இருக்கிறவங்களை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ திமுகவும் அதிமுகவும் தேமுதிகவை தேடி போனுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த உதாரணத்தின் மூலமா அவங்க பதிவு சொல்லட்டும். தாராளமாக சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு கட்சி இருக்கு, இந்த கட்சி இங்கே போகுது அங்கே போகுதுங்கிறது இருக்கட்டும். இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், ரெண்டு கட்சியுமே பெரிய கட்சிகள் கேட்குது உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க? ஒரு தேர்தல் களம் என்பது என்ன? யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் களம். இது மக்களுக்கு தெரியுங்க. இவ்வளோ பெரிய கட்சியை நடத்துகிற உங்களுக்கு தெரியாதா? எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ரெண்டு கட்சியும் வேணான்னு சொல்லியிருக்கீங்க, மக்களுடன் தான் கூட்டணி, தெய்வத்துடன் தான் கூட்டணின்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவோ இருக்கு. அப்போ ஒரு நிலைமை எடுக்கும் பொழுது நீங்கள் யாரை ஆதரிக்க போகிறீர்கள் அல்லது யாரை எதிர்க்க போகிறீர்கள், ரெண்டு பக்கமும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் அம்பலப்பட்டு தாங்க ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லது உங்களுடைய கட்டமைப்பை சிதையாமல் காப்பதற்கு ரெண்டு பக்கமும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க. வைக்கட்டும், வச்சிட்டு திரும்ப போய் ஒட்டும் பொழுது இன்னும் மக்கள் பார்ப்பாங்கல்ல. நேற்று கூட திமுகவை பற்றி அவங்க வந்து ஒரு வார்த்தையில சொல்றாங்க, அடுத்து அதிமுகவையும் சொல்றாங்க. இன்னமும் இந்த ஆட்சி 2016க்கு பிறகு இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமே 2011 நாங்கள் கொடுத்த ஆதரவு தான் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து 2011 யாரும் வேணாம், யார் நின்னாலும் இங்கே ரெட்டலையில் மட்டுமே நில்லுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு தேர்தலை நடத்தினாங்க. இவங்களுடைய கூட்டணியை பற்றி சட்டமன்றத்திலேயே அவங்க என்ன சொன்னாங்க, தேமுதிகவுடன் வைத்த கூட்டணியை பற்றிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை விடுங்க, அதை பழசு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து 37 எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க, எது செஞ்சாங்க அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு அப்புறம் நான் தேர்தலுக்காக போறேங்கிறது பட்டவர்த்தனமான பேரம் இல்லையாது. அதை தான் சொல்றேன். நீங்க பெரிய கட்சிகள் தேடுதுன்னா பெரிய கட்சிகள் அது ஆட்சி அமைக்க போகுது, ஆமா நாங்க இப்படிதான் சொல்ற கட்சிகள், அது ஆமா நாங்க ஆட்சிக்கு வர போறோம் இப்படிதான், அப்படி நாங்க இந்த மாதிரி அமைக்கிறோம், எங்களுக்கு இந்த கூட்டணி இருக்கு, நாங்க ஆமா மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யுது அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு மேடையில, துணை முதலமைச்சர் பேசுறாரு. அவங்க ரைட்டா ராங் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. ரைட்டா ராங் விமர்சனங்களை தேமுதிக முன்வச்சதுக்கு அப்புறமும் அதிமுக அதுக்கு மறுப்பேதும் தெரிவிக்கல. ஏன்னா அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா அமையும் அவங்க நம்புறாங்க. அப்போ அந்த கூட்டணி அவங்களே எதுவும் பேசாத போது நீங்கள் ஏன் கேள்வி எழுப்புறீர்கள் செய்தியாளர்களை பார்த்து அவங்க கேட்கிறாங்க. இதுல அதாங்க கரெக்ட். அவங்களுக்கு வந்து அதுதான் சொல்றேன், ரெண்டு கட்சிகளும் அது வந்து ஒன்று ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிது, ஒன்று வந்து ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற ரெண்டு வலிமையான கட்சிகள் அதற்கான கூட்டணிகளை பேசுவாங்க. இப்போ இந்த பக்கம் திமுக பக்கம் இருக்கிற கட்சிகள் எல்லாமே, சீட்டு வாங்கியிருக்கிற கட்சிகள் எல்லாமே ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றாக பயணித்து கொண்டு வருகின்ற கட்சிகள். 1000 விமர்சனங்கள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. நீங்கள் இவங்களை பேசின மாதிரி அவங்களும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்தோம்னா நிறையா இருக்கும். இப்போ ஒரே டார்கெட் அவங்களுக்கு, அந்த மோடி அரசும் எடப்பாடி அரசும் இருக்கக்கூடாதுங்கிறது. அந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க. தேமுதிகவோட நிலை என்ன? அவ்வளோதான் விஷயம். தேமுதிகவுக்கு மோடி அரசு வேணுமா வேணாமா? மோடி அரசு வேணும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அவங்க வந்து அதிமுகவோட தான் இயல்பாக போகணும். மோடி அரசு வேணாம் அப்படின்னா தேர்தலே அதுக்காக மோடி அரசு திமுக பக்கம் தான். ஸ்ரீனிவாசன் கிடைக்கலாம். அதாவது தேமுதிகவுடைய கூட்டணி விரும்புவது பாஜகவா அதிமுகவா? அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வச்சும் அவர்கள் மறுப்பு எதுவும் தெரிவிக்கல. இதை எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, அதாவது இது ஒரு வினோதமான சிச்சுவேஷன்.
துரைமுருகன் டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால திமுகவை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. திமுக மீது கடுமையான ஒரு அட்டாக்கை யார் பிரேமலதா முன்வைக்கிற அதே ப்ரெஸ் மீட்டில் அதிமுகவை பல நிலைகளில் அவங்க மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அதில் 2011 ஆட்சிக்கு வந்ததே எங்களால் தான். 2014 கூட்டணியின் மூலமாக, 2016 இவர்கள் தனித்து போட்டியிட்டதுனால இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல வராங்க. இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத தேமுதிக இன்னைக்கு ஆட்சி நீடிக்கிறதே தேமுதிக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா தப்பாங்கிறதுல ரெண்டாவது ஆராய்ச்சி. அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. 37 எம்பிக்கள் பெற்றிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புண்ணியமும் ஏற்படலை அப்படிங்கிறத அவங்களே முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆட்சி நீடிக்குதா எப்படி என்னங்கெல்லாம் பார்க்கணும். பல வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஏடிஎம்கே இதெல்லாம் பற்றி, ஏடிஎம்கேயோட தான் அலையன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக தொடர்பாக இப்படி சில விஷயங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இதில் அவங்க வைக்கிறது இந்த இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை தாண்டி இதன் ஊடாக நமக்கு சில பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது. இப்போது அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இன்னும் 2 நாளில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 2 நாளில் உறுதியான ஒரு முடிவு எடுக்கப்படும், 2 நாளில் நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய தலைமை கழகத்துலேருந்து அதை விட்டு தெளிவாக அறிவிப்பு வெளியாகும். எத்தனை எம்பி, எம்எல்ஏவா, உள்ளாட்சியா, எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவில் அதனுடைய ஃபார்மேஷன், இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் ஆரம்பித்ததுலேருந்து பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்னு. பிஎம்கேவோட அலையன்ஸை சீல் பண்ணுறாங்க, அந்த ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடன்பாட்டில் கையெழுத்து போட்டதும் பாமக தலைவர்கள் முன்னிலையில் செய்தியாளர்களிடம் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால் அந்த கட்சி சொல்லலை, அதாவது பிஎம்கேயோ யாரும் எதுவும் சொல்லலை. இதே போல தான் பிஜேபிக்கு இதே போல தான் ஓன் நடக்குது. இப்போது இவங்க திடீர்னு நாங்கள் தலைமை கழகத்திலேருந்து வெளியிடுவோம் அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? ஆக்சுவலாக ஏடிஎம்கே தான் இந்த கூட்டணியுடைய தலைமை, அதிமுக தலைமையிலான கூட்டணி. இதுவரைக்கும் இந்த கூட்டணி கட்சி எல்லா இதுவுமே அதிமுக தலைமை தான் தொடர்பா தலைவர் வந்து அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடுவாங்க அப்படிங்கறது. இல்ல, அப்படி கூட மத்த எந்த கட்சியும் வெளியிடல. யோசிச்சு பாருங்க, 7 தொகுதி பாமக வாங்கினாங்கல்ல. இல்ல, அது கடந்த முறை தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த போது ஒரே நாள்ல கூட்டணிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு அந்த அறிவிப்பு வெளியாச்சு. அது இந்த முறை நடக்கல. பாமக முதல்ல கூப்பிட்டு கையெழுத்திட்டாங்க. அதுதான் இழுபறிக்கு காரணம்ங்கிறதையும் அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? இல்ல, எந்த காரணமா இருந்தாலும் அதுல முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் 2014 இருந்த விஷயங்கள். அன்னைக்கு ஒரு விதமா நீங்க சீல் பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு. அந்த பேட்டர்ன் ஏன் வருது? ஜெயலலிதா பாணியில் ஆட்சி அப்படிங்கும் இல்ல, ஏன் வருது நீங்க கேள்வி கேட்க முடியாது. நீங்க எந்த பிஜேபியோட என்டிஏ 2014 ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த பிஜேபியை சொல்லி முடிச்சிருக்க தலைமைங்கிறது பெயரளவில் மட்டும்தான். இல்ல, பெயரளவுல இல்ல, நிஜமும் அதுதான். என்ன எப்படின்னாக்க அந்த பிஜேபி இந்த பேட்டர்னை ஒப்புக்கொண்டு 2வதா அவங்க கையெழுத்து போட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கு பிறகுதான் எல்லாமே சொல்லப்படுகிறது பிஜேபிக்கு. இதுதான் பேட்டர்ன் இருக்கிறப்போ இவங்க ஏதோ தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் வெளியிடுவோம்னா, இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை இவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க மாட்டார்களோ அப்படின்னு தோணுது. அப்படி திட்டவட்டமா இருக்கணும்னு நினைச்சிருந்தால் ஏடிஎம்கேவை இவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ற மாதிரி பேச மாட்டாங்க. இப்ப ஏடிஎம்கே சைட்லயே இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க போறதுன்னா அந்த முடிவை அவங்களா எடுத்ததா இருக்கட்டும். நாம வந்து எங்கள் கூட்டணியில் தேமுதிக இடமில்லை நம்மளா சொல்ல வேண்டாம், சொல்ல முடியாதுன்னு இல்ல, நாம அப்படி சொல்லி பகிரங்கப்படுத்த அவங்க போறது அவங்களாவே போட்டு இது நாம சொன்னதாக இருக்க வேண்டாம். 37 எம்பிக்களை வச்சிட்டு இருக்க அவங்களால நீங்க இப்படி எங்களை அதிகமா விமர்சிக்கிறீங்க, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, நீங்க கூட்டணிக்கு வேண்டாம்னு சொல்றதுல அதிமுகவுக்கு எங்க நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. பிராக்டிகலா 4 விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதாவது 4 முக்கியமான சிக்கல் அதிமுகவுக்கு இருக்கு. ஒன்று, ஜெயலலிதா இல்லாத சூழ்நிலையில் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக கலைஞர் இல்லாத சூழ்நிலையில் இது சந்திக்குது. அதை தவிர்த்து 3 பிரத்யேகமான விஷயம் என்னன்னா, அதிமுக 2 பட்டு இருக்கிறது. தினகரன் ஒரு பிரேக்அவே குரூப்பினுடைய லீடராக இருக்கார். தினகரன் எவ்வளவு வாக்குகளை கொண்டு போவார் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இது ஒன்று. 2வது, ஆளுங்கட்சியாக இருக்கின்றதுனால ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி, இது 2வது. 3வது, இந்த இடைத்தேர்தலில் குறைந்தபட்சம் 10வது வென்றே ஆக வேண்டும், இல்லை என்றால் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கு. இந்த 4 விதமான சிக்கல் இருக்கிறப்போ எடுத்தேன் கவிழ்த்தேன் நீங்க முடிவெடுக்க முடியாது. இப்போ அவங்களுடைய பார்வையில் என்னவா இருக்கும்னா, இந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு தான் இருக்குன்னா அந்த ஒரு ஓட்டை கூட விட வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அக்காம்பேட் பண்ணிக்கலாம், பாப்போம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ
அதாவது டிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஏடிஎம்கே இல்லை. ஸோ ரெண்டு பேருடைய முடிவெடுக்கும் பாணி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வேறுபடும். இப்போ நான் சொன்ன இந்த 4 சிக்கல்ல 3 சிக்கல் வந்து திமுகவுக்கு கிடையாது. ஆனால் அதிமுக அந்த விதமான ஒரு சிக்கல்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ திமுக எடுக்கிற மாதிரி சட்சட்னு ஒரு முடிவெடுக்க முடியாது. அவங்கவுங்க அந்த சூழல், ஏன்னா அந்த இடத்துல தான் அதனுடைய ஹீட் என்னன்னு தெரியும். இப்ப நாளைக்கு அப்படி ஒரு முடிவெடுத்து அதனால பேக் ஃபயர் ஆச்சுன்னு ஒரு சூழ்நிலை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உணரப்பட்டிருக்கும். எந்த விதமான முடிவையும் எடுக்காம நெருக்கடியில் இருக்கிறது அதிமுக தான். அப்படி இருக்காது. அந்த முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காலம் எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. அந்த காலத்தையும் தேமுதிக தானே நிர்ணயிக்குது. இன்னும் ஒரு நாட்கள்ல வந்து முடிவு அதிகாரப்பூர்வமா சொல்லுன்னு அதிமுக சொல்ல. அந்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமும் சொல்லலைன்னா அப்போ அதிமுக தள்ளப்படலாம். அது நமக்கு தெரியாது. அந்த 2 நாள் வரைக்கும் நீங்கள் நானும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இந்த ஒரு 2 நாளுக்காக எல்லாத்தையும் நீங்க அதிமுக தலைமையில் கூட்டணி அமைய இருக்கு. ஆனா முடிவு எடுக்கிறதையோ இல்ல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுறது கூட்டணியில இருக்கக்கூடிய தேமுதிக போன்ற கட்சிகள். அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதா தேமுதிக? இல்லையே, அப்படி முடிவெடுக்கிற மாதிரியே இல்லையே. அதாவது முடிவெடுக்கிற இடத்துல தேமுதிக இருந்திருந்தால் இது அவங்க கேட்டது என்னைக்கோ கிடைச்சிருக்கும். அதிமுக பணிஞ்சு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து பிஎம்கேவோட சீல் பண்ணாங்க அக்ரிமெண்ட், அதே போல என்னைக்கோ முடிஞ்சிருக்குமே. முடிவெடுக்கிற இடத்துல தேமுதிக இல்லைங்கிறதுனாலையும் எல்லாருக்கும் ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அதாவது பிஜேபியினுடைய ஒரு அழுத்தம் இருக்கிறனால தான் இப்படி அப்படின்னு. பிஜேபியுடைய அழுத்தம் உண்மையிலேயே இருந்திருந்தால் தேமுதிகவோடு எப்போதோ அந்த அதிமுக தலைமை அக்ரிமெண்ட் போட்டிருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் போடல. அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் பணியவில்லை என்பதே பிஜேபியினுடைய அழுத்தத்தின் கீழ் அதிமுக தலைமை இல்லை என்பதை காட்டுகிறது. அந்த பிஜேபிக்கு 5 இடம் தான் கொடுக்கப்பட்டது. இல்ல தேமுதிக இவ்வளவு பேசியும் அதிமுக அமைதியா இருக்கு. எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சும் அதிமுக அமைதி. அப்படின்னா பேசுறதுக்கான டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க நினைச்சிருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் பொறுக்கலாம், அதுக்கு ஒரு டைம் அவங்க வச்சிருப்பாங்க. திரு கோவிலேனின் அவருடைய அந்த வாதத்திலிருந்து பாஜகவுடைய அழுத்தம் கிடையாது, அதிமுக முடிவெடுக்க இன்னும் கால அவகாசம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கிறேன். இல்ல நான் வந்து அவகாசம் தேவைப்படும்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என்ன தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்படலை. அது வந்து அதுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சு நாமினேஷன்லாம் எப்போங்கிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய அவகாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்போ இன்னைக்கு கூட வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அரசு திட்டங்களை தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அது முடிகிற வரைக்கும் எப்படி வருங்கிற எனக்கு தெரியல. அது ஏனென்றால் குஜராத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல இதிலே தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் ஒரு சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் அந்த அவகாசம் இருக்குது. ஆனால் பிஜேபியோட ரோல் இதில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி அவங்க தான் தொடங்கி வச்சாங்க இது. அதாவது தேமுதிக விஜயகாந்த் வீட்டுக்கு போய் தேர்தலை பற்றி பேசுவது, கூட்டணியை பற்றி பேசுவது அப்படிங்கிறது. அதாவது பாமகவும் பாஜகவும் அதிமுக கூட்டணியில் தங்களுடைய தொகுதிகளை உறுதி செய்த பிறகு தேமுதிகவை கொண்டு வருவது அப்படிங்கிற ஸ்டெப்பை எடுத்தது, வெளிப்படையாக எடுத்தது பாஜக தான். எனவே அவங்களுடைய ரோல் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த சீட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அதிமுக இருக்குது, இவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னாலும் இன்னமும் இந்த பேச்சுவார்த்தை போய் கொண்டிருப்பதற்கோ அல்லது அதிமுக இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வைத்திருப்பதற்கோ கூட பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகள். ஏன்னா அன்னைக்கு வந்து பியூஷ் கோயலும் பேசியிருக்காரு, அமைச்சர்களும் அதிமுக அமைச்சர்களும் இருந்து தான் சுதீஷ் கிட்ட பேசுறாங்க. அப்படி பாஜக பேசிட்டு இருக்குதுன்னா அதிமுகவை இப்படி பொதுவெளியில ஒரு பேச்சுவார்த்தைக்கு நடந்துட்டு இருக்கும்போது பொதுவெளியில விமர்சிக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது. நிச்சயமா அதுதான் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். தேமுதிகவுடைய தலைமை கழகம் அந்த அறிவிப்பை வெளியிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதுதான் நான் முன்ன கேட்ட ஒரு கடந்த முறை அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே நாள்ல அந்த தொகுதி பங்கீடு நடந்து அந்த அறிவிப்பு வெளியாச்சு. இந்த இழுபறிக்கு அதுவும் ஒரு காரணமா? பாமக முதல் கையெழுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அது அவங்களே சொல்றாங்க, தேமுதிகவே சொல்லுது பாமகவுடன் அவங்க முதல்ல கையெழுத்திட்டது எங்களுக்கு வருத்தம் தானே. அவர் கொலகால சீனிவாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி போன தடவை இருந்த முறைங்கிறது வேறையா இருக்கலாம், இந்த முறை வேறையா இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரிலாம் தேர்தல் கூட்டணிகள்லாம் அமையாது, அதோட முடிவுகள்லாம் அப்படி எடுக்கவும் முடியாது. அது நான் இது பண்ணுறேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தேமுதிகவை பொறுத்தவரை அதுக்கு ஒரு இது இருக்குது. தாங்கள் வந்து 2 கட்சிகளுக்கும் மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிறனால நாங்கள் யார்ட்டையும் பணிஞ்சிடலை அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பாமகவை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னன்னா வட மாவட்டங்களில் தான் அவங்க செல்வாக்கான கட்சி, அங்கே நாங்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறோம், அதனால நீங்கள் எங்கள்கிட்ட வரணும்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம், இவ்வளோ பங்கீடு அப்படிங்கிறது இருந்தால் நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, அந்த 21 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலையும் பாமக செல்வாக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு 8 தொகுதி 9 தொகுதி இருக்குது. அதுவும் வந்து அதிமுகவுக்கு கவனத்தில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதனால் பாமகவோட அவங்க கொடுக்கறதுக்கு இதாக இருக்கும்.
தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி, அதனுடைய தொடர்ச்சியான சரிவுகள், அதன் பிறகு அதனுடைய நிலை, இன்றைக்கு அதனுடைய தலைவர் வந்து வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ணுவதற்கோ அவருக்கு வந்து இன்னும் முழுமையாக வர முடியாத ஒரு சூழல், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதிமுக கணிச்சிருக்கும். அதனால அவங்க கேட்கறதை இவங்களால கொடுக்க முடியல. அதே நேரத்தில் அதிமுகவை விட பிஜேபிக்கு இன்னொன்று இருக்கு. இங்கே வந்து அது வந்து திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது அது விரும்பவில்லை. அதில் குறிப்பாக காங்கிரஸுக்கு இடம் கிடைச்சிடக்கூடாது. காங்கிரஸ் 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கண்டிப்பாக பெரிய பெரிய தலைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் பெரிய தலைகளுக்காக தான் அந்த 10 சீட்டு. அப்படி அவங்க நிற்கும் பொழுது அங்கே வந்து போட்டி கடுமையாக இருக்கும். திமுக வெற்றி பெறுவதை விட காங்கிரஸ் வெற்றி பெற்று விடக்கூடாது. எந்த மாநிலத்திலும் காங்கிரஸுக்கான சீட்டு இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ அதிமுக அணிக்கு எந்த ஒரு ஓட்டும் விலகி போயிடக்கூடாது. எதெல்லாம் திமுக கூட்டணியில் சேர முடியாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சிருவோம் அப்படிங்கிறதுல தான் இப்போ புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைத்தார். அதன் பிறகு அவர் அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறார். ஏசி சண்முகம் வந்து அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே அதிமுகவை கடுமையாக சாடுறாங்க. இப்போ கிருஷ்ணசாமி உட்பட அவர் நியூஸ் 18ல சொன்னாரு, எங்களுடைய கூட்டணி வைத்துக் கொள்ளனா பெரிய இழப்பை அதிமுக சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. அப்படி எல்லாரும் விமர்சனங்களை வைத்த போதும் கூட அதிமுகவுடைய அந்த ஒரு பங்கு இல்ல ஒரு தலைமை, அந்த கூட்டணியை தலைமை தாங்குற ஒரு விதத்தில இருந்து பார்க்கும்போது அவர்கள் எதற்குமே வந்து ஒரு பெரிய எதிர்வினை ஆற்றின மாதிரி தெரியும். அவங்க எதுக்கு தான் எதிர்வினை ஆற்றியிருக்காங்க? இப்போ வந்து அவங்க அரசாங்கமாகவே பாஜக மேல் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் செய்த பல இதுக்கு என்ன பெரிய எதிர்வினை ஆற்றியிருக்காங்க? நீட்டு தேர்வாக இருக்கட்டும், கஜா புயலாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே வந்து இந்த அரசே வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஆனால் என்ன எதிர்வினை ஆற்றியிருக்காங்க? அதற்காக எந்த எதிர்வினையுமே ஆற்றலையே. கவர்னர் அவர் போய் ஒரு இடத்த ஆய்வு பண்றாருன்னா அது மாநில உரிமை சார்ந்ததா இல்லையாங்கிறத பத்தி கூட அவங்க பேசல. நேற்று வந்து ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு, அம்மா எங்களுக்கு வந்து மம்மி, மோடி எங்களுக்கு டாடின்ட்டாரு. அந்த அளவுக்கு அவங்க எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆகவே இந்த பலவீனத்தை தான் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு தலைமை இல்லை என்கின்ற பலவீனத்தையும், இபிஎஸ் ஓபிஎஸ் இணைப்பு என்பதே பாஜகவால் நடந்தது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகின்ற நிலையில் எல்லா கட்சிகளும் அதை கையாளத்தானே செய்யும். இது பொதுமக்களுக்கே தெரியும், அப்புறம் கட்சிகளுக்கு தெரியாதா? சரி, நான் இந்த முரசொலியில குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல இருந்து திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். தேமுதிக ஒரு கனவுலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய கழக பொருளாளர் துரைமுருகன் தங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததை அம்பலப்படுத்தியதன் மூலம் அந்த கனவு பாழாகிவிட்டது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. தேமுதிக இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லது அவங்களுடைய தன்னம்பிக்கையின் வெளிப்பாடா பார்க்கப்படுது. தன்னம்பிக்கையில் அசட்டு துணிச்சல், அர்த்தமற்ற துணிச்சல். ஏன்னா இவங்க பெரிய தன்னம்பிக்கை கொள்வதற்கும் ரொம்ப ஒரு வானலாக பேசுகிற அந்த ஒரு இடத்துல தேமுதிக இன்னைக்கு கிடையாது. அவங்க வந்து தொடர்ந்து 2009 மாபெரும் சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த 2009 இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தேர்தல் அந்த முடிவுகளை வச்சு நீங்கள் ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷன்லேயே போகல, ஃபுல்லாக டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கீங்க. 2009 மக்களவை தேர்தலில் அவங்க போட்டியிட்டு 10.3% பெற்றது. அதே நேரத்தில் 2011 தேர்தலில் ஏடிஎம்கேயோட அது போட்டியிட்டு 7.9%. 2014 மக்களவை தேர்தலில் 5.1. இப்போ கடைசியாக நடந்த 2016 104 தொகுதிகளை போட்டியிட்டு அது பெற்றது 2.4. ஸோ 2009 10.3 இருந்த அந்த கட்சி இன்றைக்கு 2.4 வந்திருக்கு. ஸோ 7 ஆண்டுகளில் 8% வாக்குகளை அது இழந்திருக்கிறது. ஸோ இந்த இழப்பு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிமுக தலைமைக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். அதனால தான் அவங்க ஈல்ட் ஆகலை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ரொம்ப கராரா இருக்காங்க. ஆனால் தேமுதிகவுடைய சைக்காலஜி, அதனுடைய உளவியல் பிரச்சனையே என்ன அப்படின்னா, எப்போதுமே தன்னை பற்றி ஒரு மிகையாக நினைத்து கொண்டிருக்கும். 2016 என்ன நடந்தது? திமுகவுக்கு எதிராக திமுக அவங்க என்ன விளையாட்டு காட்டினாங்களோ அதை தான் அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபால்ஸ் ஓப்பு. அதை நம்பித்தான் கலைஞர் கூட சொன்னார், பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னாரு. கடைசியில் என்னாச்சு? அவங்க தனியாக கட்ட கடைசியில் அவங்க ஒன்றும் இல்லாமல் போனாங்க. இதுக்கு முன்னால் 2011 எடுத்துக்கோங்க, ஜெயலலிதாவோட அலையன்ஸ் சீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய முதல் கூட்டம் கோயம்புத்தூர் நடக்குது. ஜெயலலிதா வர்றாங்க அந்த மீட்டிங்க்கு, பிரகாஷ் காரட் வருகிறா எல்லாம். அந்த மேடையில் விஜயகாந்த் வரல, பன்ருட்டியார் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு அசட்டு துணிச்சல் அப்படிங்கிறது தேமுதிக டிஎன்ஏலயே ஊர்ன ஒரு விஷயம். சரி, அது உங்களுடைய வாதம். தேமுதிகவுக்கு இது ஒரு அசட்டு துணிச்சல் வெளிப்பாடு கிடையாது, ஒரு அசட்டு இல்ல. இல்ல, இன்னும் ஒண்ணு சொல்றேன். ஸ்டாலின் அங்க நேர்ல பார்த்ததன் மூலமாக அதனுடைய பேரம் பேசும் திறனை கூட்டினார். துரைமுருகன் எக்ஸ்போஸ் பண்ண மூலமா அதை தரமட்டம் ஆக்கினார்.
ஸ்டாலின் தொடக்கி வச்சது துரைமுருகன் முடித்து வைத்தார். அப்போ தேமுதிகவுடைய கனவு பலிக்காது அப்படிங்கிறது அந்த கட்டுரையில கூறின விஷயங்கள் வந்து அவங்க ஒரு கனவு உலகத்துல தான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஓரிரு நாட்களில் தேமுதிகவுடைய இந்த கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது இதுபோன்ற வாதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதை பார்க்கலாம். அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அரசியல் ஆரம்பம்.